வணக்கங்க. நவநீத கிருஷ்ணன் சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்ந்ததை அவர் சொல்கிறாருங்க. என்னென்னு சொல்கிறாருங்கன்னா, நான் என் ஒய்ஃபு நானும் அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக இருப்போங்க. நல்லா வாழ்வோங்க, நல்லா சாப்பிடுவோங்க, நல்லா வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் டூர் போவோங்க, ஜாலியாக இருப்போங்க. என்னங்க கட்டிலறையில் அதே மாதிரி தாங்க. இன்பத்தை அனுபவிப்போம், சுகமாக இருப்போம். வாழ்க்கை வாழ்கிறதுக்குன்னே வாழ்வோங்க. அவங்க இல்லாமல் நான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டுனா அன்றைக்கி சாப்பிடவே மாட்டாங்க. என்னங்க அந்த மாதிரி நாங்கள் ஒரு இணை பிரியாத வாழ்க்கையை வாழ்கிறோங்க. அது ஒரு நிறுவனத்துக்கு ஒய்ஃபும் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகுதுங்க. என்னங்க ஒய்ஃபு நிறுவனத்துக்கு நானும் ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறேங்க. இந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆஃபீஸ் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க. ரிட்டையர்ட் ஆனால் ஒய்ஃபுக்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருக்குதுங்க. சர்வீஸு உடனே கார் எடுத்துகிட்டு போயிடுவேனுங்க. பிக்கப் பண்ணுறதுக்கு போயிடுவேன். அப்புறம் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் லஞ்சு முடிச்சுட்டும் கொண்டு போய் விடுவேனுங்க. 2 வீலர்லையும் போவேன், கார்லேயும் போவேங்க. அப்படி வாழ்ந்துட்டுருக்குறேங்க. அப்படி ஒரு இணைபிறையாத வயசாகிட்டாலும் கூடங்க இப்போ நாங்கள் ஒரு அட்டாச்மெண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்குறோங்க. பாஸ் உணர்வோடு இருக்கிறேங்க. தானம் தர்மம் நிறைய பண்ணுவோங்க. இஷ்டத்துக்கு வேணுங்கிறவங்களுக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா பண்ணுவோம், பிடிப்போம், செய்வோம். என்னங்க ரிலேஷனெல்லாம் நலிஞ்சு போனவங்களுக்கெல்லாம் காசு எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோங்க. இப்படி வாழ்ந்துட்டுருக்குறேங்க எங்கள் வாழ்க்கை. என்னங்க அங்கே ஒரு ஆஃபீஸர் அம்மா என் ஒய்ஃபுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் அம்மா, உங்கள் வீட்டுக்காரர் எதுக்கு பொழுதுனைக்கு வராரு வண்டியில், ஆஃபீஸ்குள்ளேயில் போகிறாரு, நீ வேகுவாக்க வர்றாரா அப்படின்னு கேட்குதுங்களாம்மா. என்னங்க அந்த பொம்பளைக்கு என்னங்க தெரியும்? தர்ட்டி பொம்பளைக்கு என்னங்க தெரியும்? கணவனோட இணைஞ்சு வாழ்ந்திருக்கா அப்படியா, அன்பாக இருந்திருக்கா அப்படியா, பாசமாக இருந்திருக்கா அப்படியா, டூர் போயிருக்கா அப்படியா, அனிமல் போயிருக்கா அப்படியா, எனத்தங்க வாழ்ந்தா? 7 வயசில் கல்யாணம் ஆச்சு. காலகாலத்தில் கல்யாணம் ஆச்சா? இல்லையே. அது தவறி கல்யாணம் முடிச்சு புதுசில் ஒரு குழந்தையாச்சு. அவ்வளோதான். வேறு என்னத்தை இன்பத்தை அனுபவிச்சா அந்த பொம்பளை? அந்த தர்ட்டி கேர்ள் என்னத்தை அனுபவிச்சா? அவளுக்கு வாழ்க்கை பற்றி என்ன தெரியும்? இந்த மாதிரி தர்ட்டி யோசனை மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேங்க. அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், என்னங்க இப்படியெல்லாம்? ஆமாம் சார் அப்படின்னு அவள் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படி கேட்டிருக்காங்க. அவள் எவ்வளவு ஒரு அயோக்கித்தனமான லேடிங்க. வேகு பார்க்குற வயசுங்களா எனக்கு கிட்டத்தட்ட 60 தாண்டி ஆச்சு, 65 ஆச்சுங்க வயசு. என் ஒய்ஃபுக்கு 60 ஆக போகுதுங்க. இன்னும் 1 இயர் தான் இருக்குது சர்வீஸு. அந்த தட்டி லேடி அப்படி கேட்கலாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இது தப்பு இல்லைங்களா? நல்ல வேடாது, நல்ல வேடுங்களா சார் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. சொன்னோன்னே கோச்சுக்காதீங்க. டென்ஷன் சார், பயங்கரமான டென்ஷனில் இருக்கேன் நான். லேடிஸ்னுங்காட்டி நான் விட்டேன் சார். ஜென்ஸாக இருந்தான்னு வச்சுக்கங்க, பயங்கரமாக ரவுஸ் பண்ணி பயங்கரமாக பிரச்சனை பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொதிக்கிறாரு. நான் சொன்னேன், சாந்தமாக இருங்க. என்கிட்ட சொன்னார், நான் கொஞ்சம் சாந்தமாக இருங்க, பொறுமையாக இருங்க, அவங்க புத்தி அவ்வளோதான்ட்டு விடுங்க. இல்லை சார், அவள் கட்டுனாளா, கழிச்சாளா, அணைச்சாளா, முட்டாளா, விண்ணப்பத்தை அனுபவிச்சாளா? எந்த வாழ்க்கையுமே சுவையில்லாத இத்தனோடு சாப்பாடு கொண்டு வர்றா, ஆஃபீஸில் சாப்பிட்டு சாயங்காலான்னு போகிறா. ஒரு 4 அடி தான் சார் இருப்பாவா. நான் பார்த்துருக்குறேன் அவளை அப்படின்னாரு. அப்படிங்களா? பார்த்துருக்குறீங்களா? ஓன்னு இருப்பாங்க கிளவிங்க. அதுவும் கிளவி தானுங்க. அதுக்கு 1 வருஷம் தான் இருக்குது சர்வீஸு. ஒய்ஃபுக்கு முன்னாடியே ரிட்டையர்டுன்னு நினைக்கிறேன். அந்த நாய் இப்படி கேட்டிருக்குது பாருங்கள். வேகு பார்க்கவா வர்றாரு உங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு. ஒரு 60 வயசு லேடி போய் வேகு பார்க்க ஆராய்ச்சி வருவாங்களா? நீங்களே சொல்லுங்கள் சார், இது நியாயமா அது? அப்படின்னு சொல்லி ரொம்ப கொதிச்சிட்டாரு. வேண்டாங்க, பொறுமையாக இருங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுள்கிட்ட என்ன சார், அதுவும் கழுட்டு தானே, அந்த கழுட்டு நாய் தானே அந்த பொம்பளையும். இந்த வார்த்தையை கேட்கலாமா? அவங்க வீட்டுக்கார உடம்பு சரியில்லாமல் சார், சிக்கு பேஷண்ட்டாக வீட்டில் பல வருஷமாக படுத்துட்ருக்கான் சார். இத்தனை சோகத்தை வீட்டில் வச்சுட்டு இங்கே ஒரு வயசானவங்களை பார்த்து வேகு வாக்க உங்கள் வீட்டுக்காரர் வந்தார்னு கேட்குறாளே, இது சரிங்களா? அது தப்பு இல்லைங்களா? வச்சிட்டுங்களா? வச்சிட்றேங்க. அவர் சொன்னதை அவர் அப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே.